அஸ்ஸலாமு வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது டெக்னோ டிவி தமிழ் சேனல். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனல்ல நம்ம டாபிக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 4 செட்டிங்ஸை பார்க்க போறோம் கூகுளை பத்தி. ஏன் அப்படின்னா, நீங்களும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க, நானும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் பிளே ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, புதிய ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 4 செட்டிங்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம கூகுள் மட்டும்தான் யூஸ் பண்றோம். அதுக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற 4 ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. அப்போ நான் கொடுக்க போற டெய்லி டேக் அப்டேட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் இதோட நோட்டிபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்போ நான் அப்லோட் பண்ண போற வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் கோல் செட் பண்ணிருக்கோம். அதை கம்ப்ளீட் பண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் பார்க்கலாம் அந்த 4 செட்டிங்ஸ் என்ன, அந்த 4 ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்டோர் வச்சிருக்கீங்க, பிளே ஸ்டோர்ல இருந்து ஏதாச்சும் ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜிமெயில் ஐடி தேவை. ஓகே, ஜிமெயில் ஐடி இருந்தால் தான் நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இப்படி டவுன்லோட் பண்ணும்போது நீங்க அந்த அக்சஸை நம்ம கூகுளுக்கு கொடுக்குறீங்க, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க கூகுளுக்கு கொடுக்குறீங்க. ஸோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க கூகுளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டிங் இருக்கு. ஓகே, இது சேஃப் தான், கூகுள்கிட்ட இருக்கிறது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக்யூர்டா சேஃபா தான் இருக்கு. ஆனாலும் நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை, பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க கூகுள் கூடயே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு. இப்போ நம்மளோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு போயிடுறீங்க. உங்களோட ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸ்க்கு போனோன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் அக்கௌண்ட்னு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்கள் முன்னாடி இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்தோன்னா உங்கள் முன்னாடி நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரைட் அப்பர் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, 3 டாட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசேஜ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு நான் சொன்னது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, படித்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டேட்டாவை கூகுள் கூட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் இதை ஆன் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு கூகுள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் இப்போ ஆன் பண்ண போகிறது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னு ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட பர்சனல் டேட்டா வந்து கூகுளுக்கு கூட போகாது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது செட்டிங் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான செட்டிங். இன்கேஸ் நீங்க ப்ரௌசர்ல கூகுள் குரோம் ப்ரௌசர் நிறைய யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் டவுன்லோட் பண்றீங்க, இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் சர்ச் பண்றீங்க, ஏதாச்சும் படம் டவுன்லோட் பண்றதுக்கு, சினிமா மூவி டவுன்லோட் பண்றதுக்கு ஏதாச்சும் சர்ச் பண்றீங்க, அந்த மூவி வராது, இல்லாட்டி உங்களுக்கு தேவையானது வராது. ஓகே, ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுவீங்க, அது வந்து செகண்ட் லிங்க் கொண்டு போகும், செகண்ட் லிங்க் வந்து தேர்ட் லிங்க் கொண்டு போகும். அந்த தேர்ட் லிங்க்ல ஏதாச்சும் வைரஸ் இல்லாட்டி மால்வேர் இருக்கலாம். ஓகே, உங்க ஃபோன் ஃபிஷிங் அட்டாக் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சூப்பர் செட்டிங்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்கில் கூட சேம் ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். சும்மா பேக் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேருந்து டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அக்கௌண்ட் சர்வீசஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ச் அசிஸ்டண்ட் அண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட ரெட்மி ஃபோனில் இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது இது மாதிரி. அண்ட் உங்களோட சாம்சங் ஃபோனாக இருந்தால் இங்கே ஃபஸ்ட்டு டாப்லேயே ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும், அங்கே கிளிக் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ நான் இங்கே கிளிக் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி, இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது ஆஃபில் இருக்கும் உங்களோட ஆப்ஷன். ஓகே, சர்ச் அண்ட் சேவ் ஃபில்டர் வந்து ஆஃபில் இருக்கும், இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுறேன். இப்படி நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சேஃப்டியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது செட்டிங் என்ன அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஹேக் பண்றதுக்கு, நம்மளோட போனை ஹேக் பண்றதுக்கு. எப்படின்னா இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட போனை நான் காஸ்ட் பண்ணணும், அங்கே அந்த போன்ல அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, இல்லாட்டி யாராச்சும் ஹேக்கர் வந்து நம்ம போன்ல உள்ள ஏதாச்சும் ஆப்போட ஆக்சஸை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இன்கேஸ் யாராச்சும் உங்க போனை ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்லாட்டி உங்களோட ஆப்பை வந்து அவங்க போன்ல காஸ்டிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட ஒரு நோட்டிபிகேஷன் வரணும். அண்ட் நீங்க ஆக்சஸ்னு ஓகே கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த காஸ்டிங் ஆக்சஸ் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பர் செட்டிங்ஸ் இருக்கா, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது செட்டிங்கும் இங்கே தான் இருக்குது. டைரெக்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா டிவைஸ் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிவைஸ் கனெக்ஷனுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா காஸ்ட் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் ஃபார் யுவர் டிவைசஸ் இது ஆஃப்னு இருக்கும், இல்லாட்டி ஆனில் இருக்கும். சில பேரோட ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் இருந்தால் இது ஆஃப்னு இருந்தால் கண்டிப்பாக ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இந்த டோட்டல் இதே படிக்கலாம். ஓகே, படித்தோடனே நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இதை இப்போ வரைக்கும் நீங்கள் ஆஃபில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது மெயினான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைனல் செட்டிங் என்ன அப்படின்னா, எல்லாருமே பண்ற தப்பு, எல்லாருமே இப்பவும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ன தப்பு அப்படி தெரியுமா? நீங்க ஒரு ஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகே, நிறைய ஆப்ஸை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது பிடிக்கலன்னா டிலீட் பண்ணிடுவீங்க. நிறைய ஆப்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஜிமெயில் ஐடியை கேட்கும். ஸோ அந்த ஜிமெயில் ஐடி அதில் ஆக்சஸாக இருக்கும். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட அந்த ஜிமெயில் ஐடி வந்து அந்த ஆப்பில் இன்ஸ்டால்டாக இருக்கும், ஆக்சஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆக்சஸ் இருக்கும்போது அந்த ஆப்காரவங்க வந்து உங்கள் ஃபோன் ஐடியை இல்லாட்டி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இல்லாட்டி உங்களோட பர்சனல் டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு செட்டிங் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா சேம் செட்டிங் தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு போகிறோம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஸ் நான் சொன்ன மாதிரியே கனெக்டட் ஆப்ஸில் வந்து இப்போது இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு. 4-5 ஆப்ஸ் இல்லாட்டி நிறைய ஆப்ஸ் கூட இருக்கலாம் உங்கள்கிட்ட. இப்போது என் ஃபோனில் இந்த ஆம்லெட், ஆர்கிட், டாக் நவ், இந்த ட்ரிவாகோ இந்த 3 ஆப்பும் கிடையாது. டியூப் படி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்ட் டிவைஸ், கூகுள் க்ரோம் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஆம்லெட், ஆர்கிடு அண்ட் ட்ரிவாகோ அண்ட் டாக் நவ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் என்னோட ஜிமெயில் ஐடி ஆக்சஸ்டாக இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ இந்த ஆக்சஸ்டாக இருக்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளி ஆம்லெட் ஆர்கிடில் கிளிக் பண்ணி இதை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா என்னோட ஜிமெயில் ஐடி வந்து அவங்கள்ட்ட ஆக்சஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஆக்சஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். இதே மாதிரி நான் இந்த 3 ஆப்பையும் நான் இப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து இங்கே வந்து தெரிய போகிறது கிடையாது. இங்கே டைரெக்டாகவே எழுதியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, திஸ் ஆப் கேன் எக்ஸஸ் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட இமெயிலை அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட இமெயிலுக்கு எந்த இமெயில் வருது, என்ன இல்லை இது வருது எல்லாமே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ இதை நான் வந்து இப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த முக்கியமான அப்டேட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட லைக் கோல் 1000 லைக்ஸை கம்ப்ளீட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதே மாதிரி புதிய டேக் அப்டேட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸோட. அதுக்கு முன்னாடி இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லாட்டி டெக்னோ டிவி தமிழ் அஃபிஷியல் போட்டாலே வந்துடும். அதே மாதிரி டெலிகிராமில் இன்னும் நீங்கள் என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோட. Until then, take care. Signing off, BDSAC. Thank you so much.